ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரெசிபி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உள்ள கொஞ்சம் கூட வறண்டு போகாமல் ஜூஸியாக 4 நாளுக்கு அப்புறம் கூட அந்த ஜூஸினஸ் அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி செய்யறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நார்மல் கடலை மாவு, கடையில் வாங்கின கடலை மாவு தான். இதோட அளவு 1/4 கிலோ அளவு வரும். இந்த அளவுல லட்டு செய்யறப்ப நமக்கு மீடியம் சைஸ்ல 20 லட்டு வரும். இப்ப மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு இப்ப இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்துட்டு கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ட்ரையா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமும் ஒரே பக்கமா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்த உடனே நிறைய சேர்த்துறாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க 2 கப் அளவுக்கு மாவுக்கு அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா தேவைப்பட்டுச்சு. நாம வாங்குற கடலை மாவை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறும். நீங்க எடுத்த உடனே சேர்த்துறாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதாவது தோசை மாவுலயே கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்துல இருக்கணும். இப்ப பாருங்க, நான் கரண்டியில எடுத்து ஊத்தும் பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்ததா லட்டுக்கு பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு டிராப் மட்டும் இந்த மாதிரி ஊத்தி பாருங்க. நல்லா எலும்பி மேல வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க பூந்தி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு பூந்தி கரண்டி எதுவும் யூஸ் பண்ணல, நார்மல் ஜல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லி கண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கிற மாவை ஊத்துங்க. ஊத்திட்டு இந்த மாதிரி கரண்டியோட பின்னாடி பகுதியில கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரே சைஸ்ல ஈவனா பூந்தி விழுந்துட்டே இருக்கும். தண்ணி கரெக்டான பக்குவத்துல வைக்கிறப்ப நமக்கு ஒரே சைஸ்ல பூந்தி கிடைக்கும். இப்ப பாருங்க, எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கு. ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப சின்னதாவும் இல்ல. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட் வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த டைம்குள்ளேயே பூந்தி எல்லாமே நல்லா வெந்துடும். ரொம்ப மிச்சருக்கு பொரிக்கிற மாதிரி ரொம்ப மொறு இதை பொரிச்சிடக்கூடாது. கையில அமுக்குனா சாஃப்டா அமுங்கி வரணும். அந்த பக்குவத்துல வர வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பூந்தி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாக்குறப்பே பாருங்க எவ்வளவு அழகா முத்து முத்தா வந்திருக்கு. கரெக்டான தண்ணியில வைக்கிறப்போ உங்களுக்கு இதே மாதிரி சைஸ்ல வரும். நீங்க ஒரு டைம் பூந்திக்கு பொரிக்கும் போதும் கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நீங்க பூந்திக்கு பொரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சைஸ்ல பூந்தி வரும். இல்ல அப்படின்னா அடியில இருக்கிற மாவோட அடுத்த பேட்ச் மாவும் ஒட்டி ஒரு மாதிரி நூல் நூலா வந்துடும். அதே மாதிரி அடுப்பும் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். இப்ப பாருங்க, நம்மளோட எல்லா பூந்தியும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லாமே ஒரே மாதிரி சைஸ்ல பார்க்கவே ரொம்ப அழகா வந்திருக்கு. சோடா உப்பு கண்டிப்பா சேர்க்கணும். சோடா உப்பு சேர்க்கிறப்ப பூந்தி தட்டையா இல்லாம இந்த மாதிரி நல்லா பந்து பந்தா வரும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க பூந்தியில இருந்து ஒரு கை அளவு மட்டும் எடுத்து மிக்சியில இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம தூள் பண்ணி சேர்க்கிறப்ப லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இப்ப அடுத்ததா நாம இந்த பூந்திக்கு தேவையான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல நீங்க கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படியும் இதை தண்ணியை சுண்ட வச்சு பாகு காய்ச்ச போறோம். அதனால தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அது கொதிச்சு சுண்டி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். நீங்க கரண்டியில் எடுத்து சக்கரை பாகு ஊத்தும் பொழுது தண்ணி ஆட்டம் இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருக்கும். எண்ணெய் எந்த அளவு திக்கான பதத்துல இருக்கோ அந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த சக்கரை பாகு மாறும். அதே மாதிரி சக்கரை பாகை கையில தொட்டு இந்த மாதிரி நீங்க விடும் பொழுது ஒரு நூல் மாதிரி வரும். இந்த பக்குவம் தான் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்குவம் வந்தோடனே அடுப்பு அணைச்சிருங்க. அதுக்கு மேல கொதிக்க விட்டா சக்கரை பாகு ஆறுனோடனே ஒரு மாதிரி சக்கரை கட்டியா இறுகிரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு பச்சைக்கற்பூரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தா கசக்கும். ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி சக்கரை பாகு எண்ணெயை எடுத்து ஊத்துனா எந்த மாதிரி ஒரு பக்குவத்துல இருக்குமோ அந்த பக்குவத்துல இருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க பூந்தியை இந்த சக்கரை பாகுல சேர்த்துடலாம். எடுத்த உடனே எல்லா பூந்தியும் ஒரே பேட்ச்ல சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம எல்லா பூந்தியும் இதுல சேர்த்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் பூந்தி மட்டும் எடுத்து மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நம்ம சர்க்கரையை ஈக்குவல் ரேஷியோல எடுத்து சர்க்கரை பாகு பண்ணியிருக்கனால இதுல சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த சர்க்கரை பாகு எல்லாமே உறிஞ்சிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இப்போ இதுல முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கை நிறைய முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. லட்டுக்கு முந்திரி ரொம்ப கோல்டன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை. திராட்சை எவ்வளோ நேரம் வறுக்கிறோமோ அந்த நேரத்தில் இது வறுப்பட்டாலே போதும். இப்போ இந்த வறுத்த முந்திரி திராட்சையை லட்டோட சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மெலன் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் மளிகை கடைகள்லேயே நீங்கள் பிரெட் அல்வாக்கு செய்கிற மெலன் சீட்ஸ்ன்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த மெலன் சீட்ஸ் பொதுவாக மொட்டிச்சூர் லட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மல் லட்டில் கூட இதை யூஸ் பண்ணி செய்யலாம். நல்லா சாப்பிடும் பொழுது அந்த நட்ஸோட ஃப்ளேவர் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 hour அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த 1 hourலயே இது நல்லா ஆறி நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடும். இடையில ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பாகு ஸ்டார்டிங்ல அடியில நிற்கும். இந்த மாதிரி கிளறி விடுறப்ப நமக்கு எல்லா பக்கமும் ஈவனா சர்க்கரை பாகு உறிஞ்சிரும் பூந்தி. இப்ப பாருங்க 1 hourக்கு அப்புறமா அதோட பக்குவம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இறுக்கமாயிடுச்சு. எல்லா சர்க்கரை பாகையும் பூந்தி நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில இந்த மாதிரி நெய் தடவி பிடிக்கிறப்ப லட்டு நமக்கு ஒட்டாம வரும். சர்க்கரை பாகு கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெய் தடவுறப்ப ரொம்ப நமக்கு அந்த அளவு பிசு பிசுன்னு இருக்காது. பாருங்க, நான் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. மேலோட்டமாக தான் லட்டு பிடிக்கிறேன். அதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கு பிடிக்கிறதுக்கு. நம்ம சர்க்கரையை மாவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்து சர்க்கரை பாகு செஞ்சுருக்கனால ஆரம்பத்தில் இது கொஞ்சம் ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஒரு 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்குறப்ப நல்லா இறுகி லட்டு சர்க்கரை பாகு எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கும். இந்த மாதிரி சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கும் பொழுது லட்டு நல்லா ஆறி 2-3 நாளுக்கு அப்புறம் கூட லட்டு வறண்டு போகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் அடுத்த நாள் இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஒரு லட்டை இந்த மாதிரி எடுத்து நான் புட்டு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜூஸியாக இருக்குது. தொடும் பொழுதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் கூட வறண்டு போகவே இல்லை. நம்ம எந்த பக்குவத்தில் லட்டு பிடிச்சோமோ அதே மாதிரி இருக்குது. உள்ளேயும் அதே மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்குது. பாருங்க, அந்த சர்க்கரை பாகோட ஈரப்பதம் அப்படியே இருக்குது. நம்ம ஒரு டைம் லட்டு எடுக்கும் பொழுதும் கை ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கும் போதும் எடுத்தோம் அப்படின்னா லட்டு அவ்வளோ சீக்கிரம் கெட்டே போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. வெளியிலேயே இந்த லட்டை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம உடைச்ச இந்த லட்டை மறுபடியும் நம்ம பிடிக்கிறப்ப அதே லட்டு ஷேப்பில் அழகா வந்துருச்சு. கொஞ்சம் கூட நம்ம லட்டை புட்ட அந்த தடையமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக அதே ஷேப்லேயே வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு ரெசிபி ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான தீபாவளி ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.